ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் தமிழுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்காக மொத்தம் 10 PDF மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 10 PDFல ஆல்ரெடி 6th கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். மொழிதிறன் பயிற்சி இலக்கணம் புக் பேக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டோட மொழிதிறன் பயிற்சி புக் பேக் இலக்கணம் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு 30 minutes அதிகபட்சம் தான் ஆகும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் ரிவிஷன் பண்ண ஒவ்வொரு PDFும் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக முடிச்சிடலாம். நிறைய இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு படிக்காமல் இருக்காதீங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயல் 1 7th இயல் 1 இருக்கக்கூடிய புக் பேக்கு பார்க்கலாம். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி, குரலாகும், குரல் கூட்டலாகும், வான் கூட்டலொலி, வானொலி, 1 அல்ல 2 அல்ல. ஸோ அதோட புக் பேக் பார்த்திங்கன்னா பகைவரை வெற்றி கொண்டோர் பாடும் இலக்கியம் பார்த்திங்கன்னா பரணி. வானில் முகில் கூட்டம் திரள் மழை பொழியும், முகில்னா மேகம், 2 அல்ல 2 கூட்டல் அல்ல, தந்துதவும், தந்து கூட்டல் உதவும், ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அந்த லெசனோட புக் பேக் பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சொல்லுன்னா சொல், வந்தியானா வந்தாயா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் இருந்தும் கேட்கலாம். நில்லுனா நில், சாப்பிட்டியானா சாப்பிட்டாயா, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல். ஒளியின் வடிவம் பார்த்திங்கன்னா வரி வடிவம் எழுத்து. தமிழ் மொழியின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்கிறோம். சரியா தவறா? மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது சரி, எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது சரி, பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது பேச்சு மொழி தான், எழுத்து மொழியில். எழுத்து மொழியின் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் சரி. ஸோ இதை வந்து வகைப்படுத்தணும், எதெல்லாம் எழுத்து மொழி எதெல்லாம் பேச்சு மொழின்னு சொல்லிட்டு. இது வந்து பொருந்தாததெல்லாம் கூட கேட்கலாம். செய்தித்தாள், மின்னஞ்சல், நூல்கள் எழுத்து மொழி, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் பேச்சு மொழி. சொலவடைகள், குற்றியலுகரம், குற்றியலுகரம். ஸோ இது சார்பெழுத்துக்களில் வரும். குற்றியலுகரம் கூசுடு தூப்பூரு, இந்த 6 வல்லின உகரங்களுக்கு சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை கரவா அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இதை தான் வந்து குற்றியல் உகரம்னு சொல்கிறோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு. முற்றியல் உகரம்ங்கிறது பார்த்திங்கன்னா தனிக்குறள் எழுத்து அடுத்த ஒரு வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் இல்லாத உகரங்கள் முழுமையாகவே ஒலிக்கும். ஓசை குறையாமல் ஒரு மாதிரி அளவில் முழுமையாக ஒலிக்கிறத முற்றியல் உகரம் சொல்கிறோம். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இதெல்லாம் எக்ஸாம்பிள். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம்னு சொல்கிறான். நெடில் எழுத்து குறிக்க கான்னு சொல்கிறான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். அடுத்த ஆயுத எழுத்தை வந்து கேனம், அக்கேனம். குற்றியல் உகரத்தோட வகைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பார்த்திங்கன்னா பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஆயுத தொடருக்கு பார்த்திங்கன்னா எஃகு, அத்து. உயிர் தொடருக்கு பார்த்திங்கன்னா அரசு, 9, கயிறு, வரலாறு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வன்தொடர் தான் பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. மென்தொடர்னா பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர்னா எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இது வந்து பொருந்தாததெல்லாம் மாற்றி சஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உகர சொற்கள் இருக்காது. சூடு, ரூ ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்களும் இருக்காது. குற்றிய லிகரம் தனது மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொழிப்பது. குறுமை இயல் இகரம் குற்றியல் இகரம். எடுத்துக்காட்டு: கொக்கு கூட்டல் யாது, கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது, தோப்பியாது, நாடு கூட்டல் யாது, நாடு யாது,
எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது. கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. இது குற்றிய லிகரத்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரித்தெழுது சேர்த்தெழு பிரித்தெழுதும் கேட்கலாம். குற்றிய லிகரம் வந்து உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. குற்றியலுக எண் பெயர்களின் மாத்திரை அளவுகள். ஸோ எங்கெல்லாம் குற்றியலுகரம் வருதோ அங்கே வந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும், ஒரு மாத்திரை அளவுலேருந்து. இங்கே 7 பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒழிச்சிருக்கு ஒரு மாத்திரை அளவில். மற்றது மேக்ஸிமம் எல்லாமே வந்து அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். ஆறு இது வந்து நெடில் தொடர். ஸோ இது நெடில் தொடர்னு மாற்றிக்கோங்க. எக்குங்கிறது வந்து ஆயுதத்தொடர், கரும்புனா மென்தொடர், விறகுனா உயிர்த்தொடர், உலக்குனா வன்தொடர், எட்டுனா வன்தொடர், ஏடுனாலும் காசு நெடில் தொடர், பந்து மென்தொடர், கொய்துனா இடைத்தொடர். ஸோ இதில் வந்து நெடில் தொடர் ஆறுங்கிறது நெடில் தொடர், ஏடுங்கிறதும் நெடில் தொடர் தான். ஸோ இந்த ரெண்டும் நெடில் தொடர் வரும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறமா பொருந்தாத சொற்கள். பசு விடு ஆறு கரு, கரு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பஞ்சு, ஆறு மாசு பாகு அது, அது அரசு எய்து மூழ்கு மார்பு அரசு, பண்பு மஞ்சு கண்டு எஃகு எஃகு எஃகு. தொகை சொற்கள். முக்கணி, மாப்பலாவாழை, முத்தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், நாட்டிசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஐவகை நிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அறுசுவை, இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு. இது வந்து மதகுன்னு சொல்லலாம். தந்தி குதிரை, இது வந்து எதுகை துறவி கைவினை. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு, அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை, நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல், உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தை மெதுவாக நட என்போம், நீதிமன்றத்துக்கு தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. இது ரெண்டுமே ஒரு சொல்லுதான், ரெண்டு பொருள் வரும். கலைச்சொல். ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குஸ்டிக், ஒளியியல் ஃபொனாலஜி, இதழியல் ஜேர்னலிசம், பருவ இதழ் மேகசின், பொம்மலாட்டம் பப்பட்ரி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் டைலாக். அடுத்து 2வது இயல். காடு அப்படிங்கிற இதை பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் வாழை கன்றை ஈன்றது, காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம், கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அதோட புக் பேக். நாவற்பழங்களுக்கு உவமையாக உள்ளது கோழி குண்டு, சுட்ட பழங்கள்னா மண்ணொட்டிய பழங்கள், பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை, நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. விலங்குகள் உலகம். ஆசிய யானையின் ஆண் பெண் யானைகளின் வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது முண்டந்துறை. காட்டாறுனா காடு கூட்டலாறு, அனைத்துண்ணினா அனைத்து கூட்டல் உண்ணி, நேரமாகினா நேரம் கூட்டலாகிதா நேரமாகி, வேட்டை கூட்டலாடிய வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு பார்த்திங்கன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாகும். கரடிகளை தேனீக்களிலிருந்து காப்பது அடர்ந்த முடிகள். நால்வகை குறுக்கங்கள்.
ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. வையம், சமையல், பறவை முதல் இடைக்கடையில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதை வந்து ஐகார குறுக்கங்கிறோம். ஐகார குறுக்கம் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இடை இறுதியில் வந்தால் 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். எக்ஸாம்பிள் ஐ, கை, பை இதெல்லாம் வந்து வர்றது வையம், சமையல், பறவை. ஔகார குறுக்கம் பார்த்திங்கன்னா ஔவையார், வௌவால். இது வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, முதலில் மட்டும்தான் வரும். 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். மகர குறுக்கம் அம்மா பாடம் படித்தான். எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்கலாம். மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து முழுமையாக ஒலிக்கிறது. இதே வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்து அடுத்து மகர மெய்யெழுத்துக்கு அடுத்து வகர எழுத்து வந்தால், இதுக்கு அடுத்து பார்த்திங்களா வகர வருது, தனக்குரிய மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். இது நார்மலாக உள்ளது, இது எக்ஸாம்பிளாக வராது. வளம் வந்தான் தான் எக்ஸாம்பிள். அதேமாதிரி போலும் அப்படிங்கிற சொல்லு போன் என்றும், மருளுங்கிறது மருண் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதுலேயும் வந்து மகர குறுக்கம் வரும். ஸோ இது எப்படி இதாகும், இதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. ஆயுத குறுக்கம் அக்து, எக்கு அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா முள் கூட்டல் தீது முக்டி, இது என்னதும் கல் கூட்டல் தீது கற்றி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது சேர்த்தெழுது பிரித்தெழுதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முக்டி இது டகரமாக மாறுது, இந்தலாம் பார்த்திங்கன்னா ரகரமாக மாறுது, கற்றி. இது வேட்கை சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1, ஏன்னா கடைசியில் வர்றது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. மற்றதெல்லாம் போனில் இருக்குது, மருமில் இருக்குது, பழம் விழுந்ததில் இருக்குது. பணம் கிடைத்ததில் இல்லை, ஏன்னா பழம் விழுந்ததில் வகரம் இருக்குது. வீங்கிறது வகர வரிசையில் வரும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அக்ரிணை ஒன்றன்பால், பலவின்பால். எதிர்பால் கூறியது மகளிர், ஆடவர், பெண், ஆண், சிறுவன், சிறுமி, அரசன், அரசி, மாணவன், மாணவி, தோழி, தோழன். பிழை திருத்தம் கோவலன் சிலம்பு விற்க போனான். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். பசு கன்றை ஈன்றது. ஒன்றன் பால்னா தூ வரும், பலவின் பால்னா தான் நா வரும் கடைசியில். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். சொற்களை இணைத்து புதியது. குருவிக்கூடு, விளையாட்டு திடல், தயிர் சோறு, கொய்யாப்பழம், விளையாட்டு போட்டி, அவரைக்காய். தீவு ஐலாண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்கு வைல்ட் அனிமல், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பேரபிள் காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. அடுத்து திருக்குறளில் உள்ள புக் பேக்கு. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா செல்வம், யாரோட செல்வம் சான்றோர்களோடு ஆராயப்படுதுன்னா பொறாமை. ஒரு 1 செகண்ட். ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் மட்டும் ரீசெக் பண்ணிக்கணும். பொறாமை கொண்டவனது செல்வமும் பொறாமை இல்லாதவனோட வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும். அதனால் பொறாமை கொண்டவனது செல்வம். ஸோ மார்க் பண்ணும்போது இங்கே வந்து பொறாமை உள்ளவனோட செல்வம் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து தான் வரும், இது வராது. பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாது எனின் யாது கூட்டல் எனின், தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு, தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. சிறந்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொருள் வழிகளை அறியணும், பொருளை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், பிரித்து செலவு செய்யணும். ஸோ இந்த குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங்கும் பார்த்துக்கோங்க, அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. வழியறிதல், பொருள் சேர்த்தல், பாதுகாத்தல், செலவிடுதல், இதுதான் அரசோட வேலை. அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூலம். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை.
ஸோ இந்த பத்திக்கு பொருத்தமானது உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்து எல்லாம் உல. அடுத்து 3வது இயல் புலி தங்கிய குகை. ஸோ இதோட புக் பேக். யாண்டு அப்படின்னா எங்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யாண்டு உலனா யாண்டு கூட்டல் உலனோ, கல் கூட்டல் அலைனா கல்லலை, இதுவும் ஹைலி இம்பார்ட்டண்ட். பாஞ்சை வளம். ஸோ இதோட ஊர்வனத்தின் முன்னால் வாரணம், வாரணம்னா அசைந்து வந்தது யானை. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் தான் நாயை விரட்டிக்கும். மெத்தை வீடுங்கிறது மாடி வீடு. பூட்டும் கதவுனா பூட்டும் கதவுகள். தோரண மேடைனா தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. தேசம் காத்த செம்மல். முத்துராமலிங்க தேவர் முதல் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா. கப்பலோட்டிய தமிழர். அதுக்கு புக் பேக் இல்லை. அடுத்து வழக்கு. வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இலக்கணமுடையது அப்படின்னா இயல்பாக வரக்கூடியது. நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம். இலக்கணம் போலினா முன்ன பின்ன இதாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்முன் அப்படின்னு சொல்கிறத முன்றில்னு மாற்றி எழுதலாம். கிளை நுனிய நுனிக்கிளைன்னு எழுதலாம். இது முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவாங்க. வாயில், வாசல் இது மருவு. அதே மாதிரி உங்களுக்கு இலக்கணம் போலிக்கு எக்ஸாம்பிள் புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இது அப்படியே ரிவர்ஸ் நகர்ப்புறம், வாய்க்கால், சதை அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன மாறி வரும். மருவூவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை தஞ்சைனும் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம். கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. கோவைங்கிறது கோயம்புத்தூர் தான் மருவி கோவைன்னு வந்தது. அதுக்கப்புறமா எந்தைனா எம் தந்தை, சோநாடுனா சோழ நாடு. குடந்தையும் போதும் எதிலிருந்து மறி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. தகுதி வழக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. இடக்கரடக்கல்ங்கிறது பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாத சொற்களை தகுதியான வேறு சொற்களால் இது பண்ணுறது. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போயிட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. மங்களம்ங்கிறது செத்தார துஞ்சினான்னு சொல்கிறது. இயற்கை ஏதினான்னு குறிப்பிடுறது. ஓலை திருமுகம். கருப்பாடுனா வெள்ளாடு. விளக்கை அணைனா விளக்கை குளிரவை. சுடுகாடுனா நன்காடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து குழு குறி. ஸோ இந்த இலக்கண பகுதி ஹைலி இம்பார்ட்டன்ட், கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மினிமம் 1 கொஸ்டினாக கேட்கலாம். பொன்னை பரியனல் அப்படிங்கிறது பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. ஒரு குறிப்பிட்ட குழு பயன்படுத்துறது, கோட்வேர்ட் மாதிரி. ஆடையை காரையனல், யானை பாகர் பயன்படுத்துவது. என்ன எக்ஸாம்பிள் யார் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து போலி. முதல் போலி, இடைபோலி, கடைபோலி. முதல் போலிக்கு எக்ஸாம்பிள் பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மையல், மையல். இடைபோலிக்கு அமைச்சு, இளஞ்சி, அரையர். அடுத்து கடைபோலிக்கு அகம்னா அகன், நிலம்னா நிலன், முகம்னா முகன், பந்தல்னா பந்தர், சாம்பல்னா சாம்பர். முற்றுப்போலிக்கு எக்ஸாம்பிள் 5, 5 அது. ஸோ பந்தர் அப்படிங்கிறது கடைபோலி, மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி, 5ங்கிறது முற்றுப்போலி, அரையர்னா இடைபோலி. பொறுத்துக்க. ஒரு தொடரில் 3 இருக்கும். எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள். எழுவாய்ங்கிறது யார், எது, எவை அதை குறிக்கிறது. நீலன் பாடத்தை படித்தான். நீலனுங்கிறது பாரி, புலி, இதெல்லாம் எழுவாய். வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிப்பது பயனிலை. கட்டினான், யார், மன்னன். ஸோ ஃபினிஷ் பண்ணுறது பயனிலை. யாரை, எதை, எவற்றைங்கிற வினாக்களுக்கு நான் எழுவாய், படித்தேன்னா பயனிலை. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது. கவிதைங்கிறது செய்யப்படும் பொருள்.
புத்தகம்ங்கிறது செய்யப்படு பொருள். நெல்லிக்கனிங்கிறது வந்து செய்யப்படு பொருள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வேற்றுமை உருவு ஐ இதை கொண்டு முடிஞ்சிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். எழுவாய், இந்த தொடரில் எழுவாய் என்ன, பயனிலை என்ன, செய்யப்படு பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வீரர்கள்ங்கிறது எழுவாய், காத்தனர் பயனிலை, நாட்டைங்கிறது செய்யப்படு பொருள், பொதுமக்கள் எழுவாய், தீயிட்டு எரித்தன பயனிலை, அந்நிய துணிகளைங்கிற செய்யப்படு பொருள். பாண்டியனுடையது வந்து எழுவாய், மீன்கொடி பறந்ததுங்கிறது பயனிலை, செயற்கை துறைமுகத்தில் லே அப்படிங்கிறது வந்துட்டு கொற்கை துறைமுகத்திலேங்கிறது வந்துட்டு செய்யப்படு பொருள். திருக்குறளை எழுவாய், எழுதியவர்ங்கிறது யாருங்கிறது பார்த்திங்கன்னா கேள்வி வந்து பயனில்லை, செய்யப்படு பொருள் வந்து எழுதியவர் அப்படிங்கிற வார்த்தை. கபிலர் எழுவாய், எழுதிய புலவர் வந்து செய்யப்படு பொருள் குறிஞ்சிப்பாட்டை. பயனிலை. இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து குறிஞ்சிப்பாட்டைங்கிறது செய்யப்படு பொருளுக்கு வரக்கு சான்ஸ் அதிகம். எழுதிய புலவர் தான் பயனிலை. அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான், மாடு புல் கொடுத்தார், மாட்டுக்கு புல் கொடுத்தார், பாட்டு பொருள் எழுது, பாட்டுக்கு பொருள் எழுது, செடி பாய்ந்த நீர், செடிக்கு பாய்ந்த நீர், எல்லாத்துக்கும் இக்கு ஆட் பண்ணணும். முல்லை தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, சுவர் சாந்து பூசினான், சுவற்றுக்கு சாந்து பூசினான். தமிழில் எழுத்து எண்கள் பார்த்துக்கோங்க. கா, ஊங்கா, சாரு அந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி விலங்கு கட்டபொம்மன், வெள்ளையரைத்தான் சின்னமலை, கொடிகாத்தவர் திருப்பூருக்கு, எளிமை நிலக்கணம் கக்கன், திலேடி பெருமை வள்ளியம்மை, கப்பலோடைய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்குறுப்புலவன் பாரதியார், விருதுப்பட்டினி வீரர் காமராசர், கள்ளுக்கடை மறியல் நாகம்மை, மணியாச்சியின் தியாகி வந்து வாஞ்சிநாதன். கதை பாடல்னா பேலட், துணிவுனா கரேஜ், தியாகனா சாக்ரிஃபைஸ், அரசியல் என்ன பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சட்டுனா எலாக்குஷன், ஒற்றுமைனா யூனிட்டி, முழக்கம்னா ஸ்லோகன், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. ஸோ 3 இயல் முடிச்சாச்சு. அடுத்து 4வது இயல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். கலங்கரை விளக்கம். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. அலுவம்ங்கிறது கடல், கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன வந்து மரக்கலங்கள். தூண்கிறது பொறுத்துறது மதலை. கவின்மிகு கப்பல். இதில் வந்து பொருள்கூறு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த இதில் மட்டும். ஏன்னா இது பொருள்கூறில் கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அலுவம்னா கடல், வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னினா உச்சி, உறவினா பெரு நீர்பரப்பு, கரையம்னா அழைக்கும். கவின்மிகு கப்பல். வங்கூல் காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி, வங்கம்னா கப்பல், வெளிநாடுகளுக்கு சென்றன. புலால் நாற்றம் உடையதாக அகனாறு கூறப்படுவது கடல். பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டலாயினா இன்றாக்கி. எதுகை இடம்பெறாத இணை. மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இதில் எல்லாமே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதில் மட்டும்தான் வரல. இது வந்து மோனையில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் எழுத்து தான் ஒன்றி இருந்திருக்கு. அதனால் இதுதான் ஆன்சர். இரவு இயற்கை தான் ஆன்சர். வங்கம்ங்கிறது கப்பல், நீங்கானுங்கிறது வந்து நாவாய் ஓட்டுமவன், எள்ளுனா பகல், எள்னா பகல் இம்பார்ட்டண்ட்டு. மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். தமிழரின் கப்பற்கலை. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஓடம். தொல்காப்பியர் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருப்பாங்க. கப்பலை உரிய திசையில் செலுத்துறது சுக்கான். கப்பல் ஓட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிக்கு வந்து தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்குவதற்கு நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை. அடுத்து வந்து எறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிமரம். பருமல்னா குறுக்கு மரம். மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. இதில் ஒன்று இருக்காது. அடுத்து இலக்கணப்பகுதி. இலக்கிய வகை சொற்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
கண்டிப்பாக கேட்கலாம் எக்ஸாம்பிள் கொடுத்து. இயற்சொல் எதில் வரும்னா மண் பொன் நடந்தான் வந்தான் அவனை அவனால் மாநகர், இதெல்லாம் இயற்சொல் இயல்பாக இருக்கிறது, எளிதில் பொருள் உணரக்கூடியது. திருச்சொல் அப்படிங்கிறது வந்து இலக்கணத்தில் இருக்கும், கற்றோர் மட்டுமே விளங்குவது. வங்கூல் அலுவம் சான்றினான் உருப்பயன், இதெல்லாம். அலுவம் வங்கம்ங்கிறது பெயர் திருச்சொல். இயம்பினான் பயின்றான் வினை திருச்சொல். அன்ன மான இடை திருச்சொல். கூர்களி உரி திருச்சொல். ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் இருக்குது, பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் இருக்குது. ஒரு பொருளை தருறதுனால ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள் வங்கம் அம்பி நாவாய், இதெல்லாம் கப்பலை குறிக்கும். இதழ்ங்கிறது வந்து பூவினோட இதழ், உதடு, கண்ணிமை, பனையோடு, நாளிதழ், இது எல்லாத்தையும் குறிக்கும். இது பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல். திசை சொல் வடச்சொல். வடச்சொல்லுங்கிறது வடமொழியில் உள்ளது சொல். திசை சொல்னா வேற மொழியில் உள்ளது சொல். சாவி, சன்னல், பண்டிகை, இரயில், இதெல்லாம் திசை சொல். அதே மாதிரி கேணி, பெற்றம். கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. வடச்சொல் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இதெல்லாம் வடச்சொல். இதில் 2 டைப் இருக்குது, தற்சமம், தற்பவம். கமலம் அலங்காரம்ங்கிறது வடமொழியில் இருப்பது போன்ற தமிழில் எழுதுகிறாங்க, அதனால் இது தற்சமம்னு பேர். லக்ஷ்மி, லக்குமி அப்படிங்கிற விஷம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடம். லட்சுமியை லக்குமின்னும் விஷத்தை விடம்னு எழுதுவாங்க, மாற்றி எழுதுவாங்க. ஸோ அது வந்து தற்பவம்னு பேர். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் பார்த்திங்கன்னா திருச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். சோறுங்கிறது இயற்சொல். அலுவம்ங்கிறது வந்து திருச்சொல். திசை சொல்லுக்கு வந்துட்டு பெற்றம். வடச்சொல்லுக்கு ரத்தம். எக்ஸாம்பிள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்தால், எழுதினால் அப்படிங்கிறது வர்றது. நடக்கிறாள், கிறு கின்றுங்கிற இதில் வர்றது வந்துட்டு நிகழ்காலம். நடப்பால், எழுதுவாள். அமுதர் நேற்றுக்கு வீட்டுக்கு வந்தான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மாடுகள் இப்பொழுதும் புல் மேய்கிறது. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து புதிர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில். இடமிருந்து வளம், வளம் இருந்து இடம். அதில் வந்து உங்களுக்கு வட சொல்லும் திசை சொல்லும் வச்சு கொடுத்துருப்பாங்க. அச்சன்னா தந்தை, விஞ்ஞானம் அறிவியல், பரீட்சை தேர்வு, லட்சியம் இலக்கு, அபாயம் இடர், தேகம் உடல், சரித்திரம் வரலாறு, சத்தம் மொழி. இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிபர், தலைவர், ஆச்சரியம், வியப்பு, ஆரம்பம், தொடக்கம், சதம், 100, ஆதி, முதல், உத்தரவு, கட்டளை, தினம், நாள், சந்தோஷம், மகிழ்ச்சி. முக்கணிகள் 1 மா, கதிரவன் மறைவு மாலை, பெருந்திரளான மக்கள் கூடுவது மாநாடு, எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் காலம் மாத்திரை, அடுத்த அளவில் பெரிய நகரம் மாநகரம். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸு. பெருங்கடல்னா ஓஷன். கப்பல் தொழில்னா மெரைன் டெக்னாலஜி. கடல் வாழ்வுனா மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல்னா சப்மெரைன். துறைமுகம்னா ஹார்பர். புயல்னா ஸ்ட்ராமு. மாலுமினா செயிலர். நங்கூரம்னா ஆங்கர். கப்பல் தளம்னா ஷிப்யார்டு. அடுத்த 5வது இயல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மலையை குறிப்பது வெறுப்பு. ஏடு எடுத்தேன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும். கலனினா வயல். நிகர்னா சமம். பருதினா கதிரவன். முகில்னா மேகம். அழியா செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு கல்வி சேர்த்து வைக்கணும். கல்வியை போல் விலையில்லாத செல்வம் வேறில்லை. வாய் தீயின். வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன். எவன் ஒருவன். வாழ்விக்கும் கல்வி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் வந்து காலமறித. கல்வியில்லாத நாடு விளக்கில்லாத வீடு மாதிரி. பள்ளி நலம் அனைத்தும் கோயில் செய்வோம் சொன்னது பாரதியார். உயர்வடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம். பள்ளி மறுதிறப்பு இதில் இல்லை. ஓரெழுத்து ஒரு மொழி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு இதுவும் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐநா தலைவன், ஊனம் அதகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போச்சு, இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில். இது அதிக தாட்டி படிச்சுக்கோங்க. தா கொடு, தீ நெருப்பு,
எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு போங்க. தே கடவுள், தை தைத்தல், நாவு, நீ முன்னிலை, நேனா அன்பு, நைனா நோனா வறுமை, பானா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மேனா மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், பை புல், வவுனா கவர், நோனா நோய், தூணா உன். மொத்தம் 42 இருக்குது. அதில் 2 மட்டும்தான் குறில் எழுத்து, மற்ற எல்லாமே நெடில் தான். பவனந்தி முனிவர் எழுதின நன்னூலில் தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பகுபதம் பிரிக்க முடியும். பொன்னன் பொருள், நாடன் இடம் குறிக்கிறது, நாடு கூட்டல் அன், சித்திரையான் சித்திரை கூட்டலன், கண்ணன் கண் கூட்டலன், சினை இனி என்ன பண்பு, உழவன்னா தொழில். வினை பகுபதம் உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டலான். பகுபத உறுப்பிலக்கணங்கள் பார்த்திங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம்னு 6 இருக்குது. பகுதினா முதல்ல வர்றது, இடைநிலைனா பகுதி விகுதிக்கு இடையில் வர்றது, பகுதி இடைநிலைக்கு நடுவில் வர்றது வந்து சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுவில் வர்றது சாரியை, சேஞ்ச் ஆகி வர்றது மாற்றம் பெற்று வர்றது விகாரம். பகாபதம் பெயர், பகாபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் பிரிக்க முடியாது. நட, வா, படி, வாழ்னா வினை, மண், கொள், தின், போல் இடைப்பகாப்பதம். உரினா உரு, தவ, நனி, களி, இதெல்லாம் உரி. நன்னூலில் இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி 42. இதில் ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் மட்டும் எவ்வளோன்னு கேட்கலாம் 40, குறில் மட்டும் எவ்வளோன்னு கேட்கலாம் 2. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எழுதினான்கிறது வினை பெயர் பகுப்பதான் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுப்பதான் இடைநிலை. பெயர் பகுப்பதம் பெரியார், வினை பகுப்பதம் வாழ்ந்தான், இடைப்பகுப்பதம் மண், உரி பகுப்பதம் நனி. ஸோ இது வந்து 6 வகை பெயர்களை பிரிக்க சொல்லியிருக்காங்க. வடை, அன்னம், பாரதிதாசன் இதெல்லாம் பொருள் வரும். நல்லூர், பள்ளி, சோலைலாம் இடத்துல வரும். காலை, புதன் 5 மணினா காலத்தில். முகம், தோகை, இறக்கை சினையில் வரும். செம்மை பெரியது குணமில் வரும். கேட்டல், வருதல், விளையாட்டு இதெல்லாம் தொழிலில் வரும். மூவிடம் தன்மை, முன்னிலை, படற்கை. தன்னை குறிப்பது தன்மை, நான் நாங்கள்னு சொல்கிறது. முன்னால் இருப்பதை குறிக்கிறது முன்னிலை, நீ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறது. படற்கைனா 3ஆம் அவரை குறிப்பது, அவன், அவள், அவர், அவர்கள் இதெல்லாம். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளது. உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அவை எப்படி ஓடும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சொல்லை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இதில் வந்து தன்மை எங்கள், எனக்கு, நானும் தன்மையில் வரும். முன்னிலைனா நீர், உங்கள், நீ, உங்களோடு வரும். படற்கைனா இவர், அது. காலையில் பள்ளி மணி ஒலிக்கும். திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி. கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் வாசிக்கும். பசு புல்மேயும், அதுக்கு பதிலாக ஆங்கிற எழுத்தில் சொல்லலாம். அடுத்து வந்து தீ சுடும். நான் வந்து பேசும், நாக்கு பேசும். ஈ வந்து பறக்கும். பூ மனம் வீசும். தானா கொடு, தீனா நெருப்பு, பானா பாடல், தைனா ஒழுக்கம், பூ வைனா புல், மைனா அஞ்சனம். சரி, தைனா தைத்தல். ஒழுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை தான் வரும். இங்கே தைனா தைத்தல், அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தைனா தைத்தல். விளக்கு இருபொருள் தர்றது. ஆறுங்கிறது வந்து என்ன குறிக்கும்? நதியை குறிக்கும். விளக்குன்னா விளக்கம், அதே மாதிரி அகல் விளக்கு. படினா வாசப்படி, அதே மாதிரி படிக்கிறது. சொல்னா சொல், மூத்தவர் சொல்.
நெல்லுங்கிற பொருளும் வரும், இன்னொன்று சொல்கிறதும் வரும். கல் அப்படின்னா கல்லை குறிக்கும், அதே மாதிரி படிக்கிறது கற்பதை குறிக்கும். மாலை அப்படிங்கிறது மாலை பொழுது, அதே மாதிரி பூ மாலை. இடிங்கிறது இடிக்கிறது, அதே மாதிரி மின்னல் இடி, அதையும் குறிக்கும். கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர், பட்டம், டிகிரி, கல்வியறிவு, லிட்ரஸி, நீதி, மாரல், சீருடை, யூனிஃபார்ம், வழிகாட்டுதல், கைடன்ஸ், ஒழுக்கம், டிசிப்ளின். ஸோ 6வது இயல் பார்க்கலாம். மயிலுமானம் வனத்திற்கு வனப்பு தருகிறது. மிளகாய் வற்றலில் நெடி, அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் இது போனால் வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு எனில் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும். ஏற பரியாகுமே, இதில் பரிங்கிறது குதிரையை குறிக்கும். பொருந்தாத ஓசையுடைய சொல் வந்து திரும்புகையில். வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். குகை ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்ட பயன்படுத்த பொருள் வந்து வன்துகள். நகைச்சுவை உணர்வோடு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினார். ஸோ மண் துகள் தான் ஆன்சரு. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரைபடும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு, செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தாணி, எழுத்து கூட்டல் ஆணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாரதியார். கலம்காரி ஓவியம் அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்கள் ஆணை, அரசாணை இது பண்ணுறது செப்பேடு. தமிழ் ஒளிரிடங்கள். ஸோ இதுக்கு புக் பேக் இல்லை. தொழிற்பெயர், விகுதி பெற்ற, முதல்நிலை திரிந்த, முதல்நிலை. மொத்தம் 3 இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். தல் விகுதி இருக்கும். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, மை, வி, சி, தி, உ, பு. இந்த மாதிரி இதெல்லாம் விகுதி பெற்ற தொழிற்பெயராக இருக்குது. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது இடித்தல், கொதித்தல் அப்படிங்கிற பகுதியை வச்சு இடி, கொதி அப்படிங்கிற இதை மட்டும் வரும். இது ஏவல் ஒருமை வினையாக அமையும். இதை வந்து முதல்நிலை தொழிற்பெயருங்கிறோம். இதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருங்கிறது பேருன்னு இருக்குது, சுடுங்கிறது சூடுன்னு மாதிரி இருக்குது. விடு, வீடு, மின், மீன், கொள், கோல், உடன்பாடு, உடன்படு, உடன்பாடு. இதெல்லாம் எக்ஸாம்பிள். விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். முதல்நிலை தொழிற்பெயர் ஊறு. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். படைப்பாளர் கிரியேட்டர். சிற்பம் ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட். அழகியல் ஏஸ்தட்டிக். தூரிகை பிரஷ். கருத்துப்படம் கார்ட்டூன். குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். திருக்குறள் உள்ளது. செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன்குடியை சேர்ந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. சிறந்த குடியாக ஆகணும்னா சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப, எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும், கற்றனைத்து ஊறும். கற்கும் முறை, பிழை இல்லாமல் கற்கிறது. உயிருக்கு கண்கள் பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம்ங்கிறது வந்து கல்வி. எண்ணி துணிக செயல். கரவா, கரைந்துண்ணும் காகம். அடுத்து 7வது இயல் 3வது பருவத்தில் இருக்கிறது. விருந்தோம்பல், அதோட புக் பேக்கு. மரம் வளர்த்தால் மாறி. நீர் உலை, நீர் கூட்டல் உலை. மாறி கூட்டல் ஒன்று, மாறி ஒன்று. வயலும் வாழ்வும். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பை இதை வந்து அறுவடை அப்படிங்கிறோம். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம். ஸோ ஆன்சர் வந்து ஓடையெல்லாம் இதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதை வந்து 1-2 மிஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மொத்தமாக நான் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸோ மார்க் பண்ணும்போது சம்டைம் கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி மிஸ் ஆகுது. ஸோ அதை நான் ஃபைனலாக வந்து என்னென்ன ஸ்டாண்டர்டில் என்னென்ன இதுவோ அதை நான் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இதுக்கும் வீடியோஸில் சொல்லும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நாற்று நடுதல், நீர் பாய்ச்சல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களுக்கு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும். தன்பொருணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாமிரபரணி. அக்கச்சாலை அப்படிங்கிறது பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கைனா முத்துக்குளித்தல், திருகூடமலைனா குற்றாலம். திருநெல்வேலி சீமையும் அணி இலக்கணம். ஓமையணிக்கு எக்ஸாம்பிள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு எக்ஸாம்பிள். இது போல் ஓமையணிக்கு என்னென்னா போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை, இதெல்லாம் ஓம உறுப்புகள். இது வந்துச்சுன்னா ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணியில் ஓமையணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். இல்பொருள் ஓமையணிங்கிறது உலகில் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறது. பொன்மலை பொழிந்தது, பொன்மலையில் பொழியாது, ஆனால் பொன்மலை பொழிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கொம்பு முளைத்த குதிரை. மலர் அன்னபாதம். இதில் ஓமை மலர், ஓமேயம் பாதம், அன்னங்கிறது ஓம உறுப்பு. தேன் போன்ற தமிழ். தேன் ஓமை, தமிழ் ஓமேயம் போன்ற ஓம உறுப்பு. புலி போல, பாய்ந்தான் சோழன். புலிங்கிறது ஓமை, ஓமேயம்னா சோழன். ஓம உறுப்பு போல. மயிலொப்ப ஆடினால் மாதவி. மயிலுங்கிறது ஓமை, மாதவிங்கிறது ஓமேயம், ஓம உறுப்பு ஒப்ப. தூதோலை, தூது கூட்டல் ஓலை. பின்னலாடை நகரம் திருப்பூர். மலைகளின் அரசி ஊட்டி. தமிழகத்தின் தலைநகர் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். கூட்டு நகரம் திண்டுக்கல். தேரழகு திருவாரூர். தெற்கெல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டதுரை. மலைக்கோட்டை நகரம் திருச்சி. ஏலை ஊட்டி ஏற்காடு. மாங்கனி பார்த்திங்கன்னா காரைக்கால். மஞ்சள் மாநகரம் ஈரோடு. பட்டாசு சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இலவசி கொடைக்கானல். கர்ம வீரர் விருதுநகர். தன் தாயார் என்னை கண்ணிமை காப்பது போல. நானும் என் தோழியும் நகையும் சதமும் ஒற்றுமையாக இருக்கிறது. திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக இருக்கும். அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேல் விட்ட விளக்கு போல உலகமெங்கும் பரவுது. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல இருக்குது. ஊர்பெயர்லேருந்து புதிய சொல்ல உருவாக்குறது. அடுத்து நாகரிகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவில் ஃபோக்லோர். அறுவடை ஹார்வெஸ்ட்டு. நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல்நாட்டவர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் போயட். நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரானமி. ஒப்புரவு ஒழுகு. இதில் புதுமை விளக்கு. அதோட புக் பேக் பார்த்திங்கன்னா இடர்னா துன்பம், ஞானச்சுடர்னா ஞானம் கூட்டல் சுடர், இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன்புருகு, அன்பு தகழி ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு, அறமெனும் கதிர். காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசியிருப்பாங்க. இன்சொல்னா இனிமை கூட்டல் சொல், அறம் கூட்டல் கதிர்னா அறக்கதிர், இளமைனா முதுமை அதோட எதிர்ச்சொல். விளைநிலம், விளைநிலம் இன்சொல், விதை ஈகை கலைனா வன்சொல், உரம்னா உண்மை. ஒப்புரவு நெறி. இதுக்கான புக் பேக். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் ஒப்புரவு. வறுமை பிணிங்கிறது, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் சொன்னது பாரதிதாசன். எளிது அரிது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்ச்சொல்லு. ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புறவலர். ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. உண்மையொலி இது புக் பேக் கிடையாது. அடுத்து அணி. உருவக அணிக்கு வையம் தகலியா அந்த இது. ஏகதேச உருவ அணிக்கு எடுத்துக்காட்டு பெருமைக்கும் இணை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒரு பகுதி விளக்கிட்டு இன்னொரு பகுதியை அதன் மூலியமாக இது பண்ணுறது.
எது என்ன எங்கே எப்படி இதெல்லாம் வினா சொல்லு. நெல்லையப்பர் கோயில் எங்குள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எப்படிப்பட்ட சொற்கள் பேச வேண்டும்? அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷியன் பொதுவுடைமை கம்யூனிசம் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை அயலவர்னா நெய்பர் வறுமைனா பாவர்ட்டி ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி நற்பண்புனா கர்டசி. திருக்குறளோட புக் பேக்கு. வயல் ஒரு நாட்டின் அரணன்று. காடு அரணு மலை அரணு நீர் அரணு. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடு என்ப நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது கண் இல்லது. ஓமையணிக்கு வினையான் வினையாக்கி கோடல் தன் யானையால் யானையாய் தற்று. 9வது இயல் ஃபைனல் இயல். மனித வாழ்க்கை தேவைப்படுவது பொறுமை. சார்ந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதும் பெறுவர். மலை அளவு மலை கூட்டல் அளவு தன் நாடு தன் கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது. சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை. தன்னை அறிதல். கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் கூட்டலூர் தான் கூட்டலூர். காகிதம் அவரை பற்றின உள்ள காகிதம் இல்லத்து வந்து எளிமை பண்புக்கு உதாரணம். அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டின் பொருள். விடுதலை போராட்டத்தில் வந்து காகிதம் இல்லத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டோம். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேணும்னு பேசிய நாடாளுமன்றம் எதிரொலித்தது எதிர்கூற்றொலித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. பயணம் இதோட புக் பேக் இல்லை. ஆகு பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மல்லிகை சூடினான் பொருளாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இடவாகு பெயர். காலவாகு பெயர்னா டிசம்பர் சூடினான் எக்ஸாம்பிள். சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர்னா இனிப்பு தின்றான். தொழிலாகு பெயர்னா பொங்கல் உண்டான். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்தாலும் பொருள் இருக்கும். இரட்டை கிளவியில் பிரித்து பார்த்தா பொருள் இருக்காது. ஒரே சொல் 2லேருந்து 4 முறை வரும். அடுக்கு தொடரில் இரட்டை கிளவியில் 2 முறை மட்டும்தான் இருக்கும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியாக நிற்கும். இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே இருக்கும். அடுக்கு தொடரில் தனித்தனியாக எழுதுவாங்க. இங்கே இங்கே இல்லை இல்லை பிடி பிடி பிடி. இந்த இரட்டை கிளியில் வந்து விறுவிறு கலகல மலவன சடச்சட இந்த மாதிரி வரும். அடுக்கு தொடர் வந்து விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் பொருளில் வரும். இரட்டை கிளவி வந்து அடைமொழியாக வரும் குறிப்பு பொருளில். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்காகி வருவது பொருளாகு பெயர். ஒரு கை குறைகிறது சினையாகு பெயர். சடசட இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரு சொல் வந்து 4 முறை வரும். நாம் இனிய சொற்கள் பேச வேண்டும் இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்து செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நிறைந்திட நூலகம். உலக பொதுமறை திருக்குறள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது அறநெறி சாரம். நீதிநெறி நிலக்கம் பாடியது வந்து குமரகுருபரர். குற்றால வளத்தை கூறும் நூல் வந்து குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் நிறுவக்கம் சுப்புரத்தினர் தாசன். குற்றால குறவஞ்சியை பாடியவர் திருக்கூடராசப்ப கவிராயர். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் இதோடி முடிஞ்சுது. லாஸ்ட்டு இந்த கலைச்சொல். சமயம் ரிலீஜியன். எளிமை சிம்பிளிசிட்டி. ஈகை சேரிட்டி. கண்ணியம் டிக்னிட்டி. கொள்கை டாக்டரின். தத்துவம் ஃபிலாசபி. நேர்மை இன்டெகிரிட்டி. வாய்மை சின்சியாரிட்டி. உபதேச ப்ரீச்சிங். வானியல் ஆஸ்ட்ரானமி. ஸோ இதோடி 7th முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த இதை பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.